பணம் கொடுத்தாங்கிறதுக்காக அவனை தெய்வமா கும்பிடுறீங்க, அவனை வந்து ஹீரோயிசம் பண்றீங்க, அவனை படம் எடுக்கிறதுக்கு எங்களுடைய கடவுள்னு சொல்றீங்க. இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, அந்த வெற்றிமாறன் சார் பேசுறாரு. ஐயோ எங்களுக்கு கடவுள், எங்களுக்கு தெய்வம் அவன் அப்படிங்கிறாங்க. அந்த தெய்வம் அவன் என்ன வேலை பார்த்தான்? அவன் எப்படி சம்பாதிச்சான்? அவனால் பிஸ்னஸ் பண்ணி வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்தானா? கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்குறானா? ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி வீசுறானா? அவன் தான் வந்துட்டு இவங்களுக்கு கடவுளா? இவங்க வறுமையை போக்குனானா அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்களே. அந்த மக்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கொலையை பண்ணிட்டு அதுல வரக்கூடிய பணத்தை தான் இவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க, இந்த பொருள்கள்லாம் அப்படின்னா இவங்களால அந்த பணத்தை வச்சு இவங்க வந்து கோயில் கட்ட முடியுமா? இல்ல அந்த பணத்தை வச்சு விழா கொண்டாட முடியுமா? இல்ல அவன் கொடுத்தது பசியோட இருந்தா சாப்பிடுவீங்களா? உங்களுக்கெல்லாம் கை காலே இல்லையா? நீங்க உண்மையா உழைச்சே பொழைக்க மாட்டீங்களா? ஒரு ரவுடி பணம் கொடுத்தாங்கிறதுக்காக அவனை தெய்வமா கும்பிடுறீங்க, அவனை வந்து ஹீரோயிசம் பண்றீங்க, அவனை படம் எடுக்கிறதுக்கு எங்களுடைய கடவுள்னு சொல்றீங்க. இந்த மக்கள், இன்னொரு மக்கள் அப்ப பாதிக்கப்பட்டாங்களே, அவனால கொலை செய்யப்பட்ட மனைவி எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இனிமே நான் திருட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஸ்லேட்ல எழுதி அதை வந்து கையில கொடுத்து ரோடு முழுக்க போலீஸ் வந்துட்டு அவனை நடக்க வச்சிருக்காங்க. அந்த ரவுடியை பத்தி தான் இப்ப இவர் படம் எடுக்க போறாரு, இந்த டைரக்டர். இப்ப இந்த டைரக்டருங்களுக்கெல்லாம் என்ன சமுதாயத்துல கேடான சப்ஜெக்டோ அதை மட்டும் தான் எடுப்பாங்களா? அதுல பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க இவங்க?